கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய விளையாட்டுத் துறையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு சரித்திரங்களை படைத்து இந்திய திருநாட்டிலேயே தமிழ்நாடு விளையாட்டுத் துறையிலே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலிலும் அதே போலவே செப்டம்பர் 17 கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரு விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. அந்த முப்பெரு விழா ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் 2021ஆம் ஆண்டிலிருந்து நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்து பல்வேறு சிறப்பான திட்டங்களை நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு பெற்றுக் கொடுத்து நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அன்பிற்குரிய மாண்புமிகு பி செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் இன்றைக்கு முப்பெரு விழாவினை முன்னிட்டு இந்த மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது. இந்த மாரத்தான் நம்ம எல்லாம் ரத்த தானம் செய்ய வேண்டும். பல்வேறு உயிர்களை விபத்திலே பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு மருத்துவ சிகிச்சைக்காக நம்ம அந்த ரத்த தானத்தை செய்ய வேண்டும் என்கின்ற அதை வலியுறுத்தியும் இந்த மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது. கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் 2 மிகப்பெரிய முகாம்களை நடத்துகிறோம். அந்த முகாம்கள் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு ரத்தங்களை தானமாக செய்து வருகின்றோம். அந்த பணிகளை தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி பால் அவர்கள் அந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் யார் ரத்தம் கேட்டாலும் தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பில் நாங்கள் தினமும் 4 பேர் 5 பேர் என்று சொல்லி ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 100லிருந்து 200 பேருக்கு மாதம் தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பில் ரத்தங்களை தானமாக செய்து வருகின்றோம். ஆகவே அந்த ரத்த தானத்தை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த மாரத்தான் போட்டியை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதை போலவே இன்னொரு முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு மாரத்தான் நம்முடைய கோவை மாநகரம் ஒரு பசுமையான மாநகரமாக உருவாக்கிட வேண்டும். அதற்காக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பார்த்தீங்கன்னா எங்களது தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழா, தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் விழா, எங்களது இளைஞரணி செயலாளர் எங்களது துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகளை நட்டு நாங்கள் வளர்த்து வருகின்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வளாகத்தில் கட்டப்படும் என்று சொல்லி தலைவர் அறிவித்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் தளபதி அவர்கள் அப்படி அறிவிச்சார். கழகத்தினுடைய நிர்வாகிகள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல தலைவர்கள், இன்னும் ஏராளமான கழகத்தினுடைய நிர்வாகிகளும் இந்த மாரத்தான் போட்டியிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். மாரத்தான் போட்டி தொடங்குவதற்கு காலம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் இந்த மாரத்தான் போட்டியிலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரு விழாவினை முன்னிட்டு மாரத்தான் போட்டி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து இந்த போட்டியினை மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய தடகள சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், அன்பிற்கினிய சகோதரர் சீனிவாசன் அவர்களுக்கும் தம்பி தர்மராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து தடகள சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், அதை போலவே இதற்கு அனுமதி வழங்கிய கோவை மாவட்டத்தினுடைய விளையாட்டுத்துறையினுடைய அலுவலர், தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும், காவல்துறையை சேர்ந்த ஆணையாளர், காவல்துறையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், கோவை மாநகராட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், இதில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த மாரத்தான் போட்டி இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் துவங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே மாரத்தான் போட்டி முடிந்தவுடன் அனைவருக்கும் பரிசு தொகைகள் வழங்கப்படவிருக்கின்றன. அதே மாதிரி பரிசு தொகைகள், மெடல்கள், இதெல்லாமே சான்றிதழ்கள் வழங்கப்படுது.
யார் யார் கலந்துருக்கிறீங்களோ அத்தனை பேருக்குமே வழங்குறோம். அதே போலவே மாரத்தான் போட்டி நடந்து ஓடி வந்த உடனேயே பக்கத்தில் மேடைக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சிற்றுண்டி, அதாவது உணவு கவுண்டர்கள் வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம். அதில் வந்து அனைவருக்குமே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் காலை உணவையும் அருந்திவிட்டு செல்ல வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, அந்த பக்கத்தில் வந்து நம்ம கொடி ஆர்ச்சி போட்டிருக்கிறோம், அந்த இடத்துல தான் வந்து அந்த உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொடங்கி வைத்த உடனேயே அந்த பாதையில் வந்து அதை அடைத்து அந்த இடத்துல வந்து உணவு எல்லாருக்கும் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மாரத்தான் போட்டி துவங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம். ரத்தம் இல்லைன்னா உயிர் இல்லை, ரத்தம் தான் உயிர், உயிர் தான் ரத்தம். எல்லாரும் 18 வயசு ஆணோ பெண்ணோ 45 கிலோ எடை இருந்தால் தாராளமா கொடுக்கலாம். 65 வயசு மட்டும் கொடுக்கலாம். தானம் கொடுக்கறதுல ரத்த தானம் பண்ணுங்க, எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. 158 times blood give. O positive. எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்க இன்னைக்கு? யாருக்கு? ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் இறங்கி போயிருங்க. வந்த பக்கமே திரும்பி போக வேண்டாம். உங்களுக்கு ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைட் பக்கமாக ஸ்டேஜ் வழி விடுங்க. படி ஏறவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. படிக்கூடிய பையன் எங்கே இருக்கீங்க? ஸ்டார்ட் 1 ரெடி ஸ்டார்ட் 2 எல்லாரும் நல்லா கை தள்ளி 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பர். நல்லா எல்லாரும் சேர்ந்து சொன்னபோல கீழே கை தள்ளி கொடுத்துடலாம். எல்லாரும் சேர்ந்து ஸோ இந்த வயசுல இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். நம்மளால சொல்ல நம்ம கார்த்திக் சார் அவர்களுக்காக வழங்குவார். ஸோ எல்லாரும் சேர்ந்து நல்லா ஒரு கைத்தல்ல கொடுத்துடலாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தல்ல கொடுத்துடலாம். ஹாஸ்பிட்டல் ஸோ கோவை மாவட்ட தடகள சங்கமம் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நல்ல ஒரு கைத்தல்ல கொடுத்துடலாம் சார். ஸோ இவ்வளோ கஷ்டம் கோவை மாவட்டத்தின் தடகள சங்கத்திற்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஒரு கைதல் கொடுத்து வெல்கம் பண்ணலாம். So next 4th place 514 வினய்குமார். ஒரு கைதல் பிளேஸ் வினயம் முருகா வெற்றி ஹை செகண்டரி ஸ்கூல். அண்ட் ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ் இருக்கக்கூடிய மீதி எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க. அண்ட் 3rd place கிஷோர் குமார் வி டிஏ ராமலிங்கம் செட்டியார் ஸ்கூல். அண்ட் செகண்ட் பிளேஸ் 4126 பிரித்திஷ் தர் ஸ்ரீ ஸ்வத் கிருஷ்ணா எச்எஸ்எஸ் பனா ஸ்கூல். ஒரு பெரிய கைதல் கொடுக்கலாம் அவருக்காக. எல்லாரும் சேர்ந்து கைதல்லாமா?
அப்படியே ஸ்டேஜ் ஆடுங்க. ஸோ நல்ல ஒரு கைது கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் 6 கிலோமீட்டர்ஸ் நம்ம பாய்ஸ்க்காக